ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் துவையல் பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்லா பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கோங்க, மீடியமாக. ரொம்ப முத்தினதுன்னா அரைக்கக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி நாரை எடுத்துட்டு பாருங்கள், இந்த மேலே ஒரு லேயர் மட்டும் இருக்கும், இந்த முள் மாதிரி. அந்த லேயரை எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணும்போது கசப்பு இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு காயை தொட்டு லேசாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கசப்பு இருந்தால் ஓரம் கட்டிடுங்க அந்த காயை. அப்புறம் துவையலே வீணாக போயிடும். அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி பீர்க்கங்காயை துண்டு போட்டு வச்சுக்கோங்க. தேவையான பொருள் பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, காஞ்ச மிளகாய் ஒரு 5 காரத்துக்கு தேவைக்கேற்ப எடுத்திருக்கேன். புளி ஒரு அரை நெல்லிக்காய் அளவு எடுத்துருக்கிறேன். உப்பு, எண்ணெய் ஆஸ் யூஷுவல் தான் எப்பொழுதும் போல். இப்போது காயை இந்த மாதிரி முள் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன், ஓகேவா? அந்த முள் மட்டும் நீங்கள் ஃபீலரில் இப்படி தோல் சீவரத்தில் சீவினீங்கன்னா அழகாக வந்துடும். அவ்வளோதான். இப்போது பேன் வச்சுட்டு எப்படி வதக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. சூடு ஏறினதும் நமக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த துவையல், மருந்து குழம்பு அதெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வதக்கிறதுக்கு தான், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் சேர்க்க போகிறோம், சொல்ல மறந்துட்டேன். இப்போது கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நிறுத்திக்கோங்க, தாளிக்கும் போது போடுறதுக்கும் கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கலாம். அதே மாதிரி உளுந்து பாருங்கள், 1 ஸ்பூன் உளுந்து போடுறேன். நம்ம பூண்டு வேணும்னா உரித்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுனால நான் அதை சேர்க்கலை, உங்களுக்கு உரித்து போடலை இந்த முறை. இந்த துவையல் சப்பாத்தியோட ரைஸோடலாம் சாப்பிட்லாம். டயபெட்டிஸ்காரங்களுக்குலாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். கொடியில் காய்க்கிறது தான், அதனால் எல்லாமே எந்த நோய் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். நல்லா செவந்ததும் இப்போது 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்க்கலைனாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் இது சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வதங்கிடுது. இப்போது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, நம்ம எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ கருவேப்பிலை நல்லது தான், கொஞ்சம் மீடியமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த பீர்க்கங்காய் துவையலுடைய டேஸ்ட்டு மாறிடும் இல்லையா, அதனால். இப்போது கூடவே கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். இந்த கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு இப்போவே சேர்த்துருங்க, அப்போ தான் காய் நல்லா வதங்கும். துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துறேன். ஒன்றை போல் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லாவே கொஞ்சம் வதங்கும். ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். நம்ம மறுபடியும் ஒரு நிமிஷம் பொறுத்து கலரி விடலாம், ஓப்பன் பண்ணிவிட்டு. அது வரைக்கும் சிம்மில் வச்சுடுங்க. இப்போது எடுத்துட்டு வதக்கி விடுங்க நல்லா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி தீயாமல் வதக்கி விடுங்க. கொஞ்சம் கனமான பாத்திரம்னா தீயாமல் நல்லா வதங்கும். நமக்கு காய் வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் சீக்கிரம் வதங்குற மாதிரி மெலிசாக அழகாக கட் பண்ணி போடுங்க. காயே இல்லை நீட்டில் கூட கட் பண்ணி போடலாம், நல்லா வதங்கிடும் டக்குன்னு. மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி வதக்கிக்கோங்க காயை. புளி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கிட்டு புளியை லாஸ்ட்டாக இறக்கும் போது ஒரு ஓரமாக போட்டு வதக்கிக்கோங்க. புளி வேணும்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா லெமன் கூட கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுது, ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சாச்சு.
இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஜாரில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஜாரில் போட்டுட்டு தண்ணி முதல்ல 2 ஓட்டு ஓட்டிட்டு தான் தண்ணி சேர்க்கணும் நம்ம. அப்போ தான் துவையல் ஒன்றை போல் அரைக்கும். இப்போது இதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து பேன் வச்சுட்டு எண்ணெய் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் பாருங்கள் நான் போட்டுட்டேன். கொஞ்சம் தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. தாளிக்கும் பொழுது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் துவையல் நல்லாயிருக்கும். தேங்காய் வேணும்னா கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் தேங்காய் சேர்க்கலை, ஏன்னா நம்ம லஞ்சு கொடுத்து அனுப்புவோம். ஈவினிங் லஞ்சு லேட்டாக 1 மணிக்கு மேலே சாப்பிட்டாங்கன்னா இந்த வெய்ய நாளில் தேங்காய் போட்டால் தாங்காது. அதுக்காக நான் தேங்காய் சேர்க்கலை. கடுகு கொஞ்சமாக சேர்த்துருங்க தாளிக்கிறதுக்கு. நல்லா பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சேன். நான் அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஒன்றை போல் மசியும். நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வேணும்னாலும் அரைச்சிக்கோங்க. இப்போது எண்ணெய் கடுகு பொரிஞ்சதும் போடலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த டயபெட்டிஸ்காரங்கெல்லாம் வந்து உடம்பு சூடாயிடுச்சுன்னா கொடியில் தான் காய்க்குது இந்த பீர்க்கங்காய் துவையல் வந்து உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியை கொடுக்கும். நீர் இழப்பு ஏற்படும் நிறைய பேருக்கு, அதெல்லாம் வந்து அந்த வெட்னஸ் எல்லாம் குணப்படுத்தும். இந்த கோடைக்கு வந்து நிறைய தண்ணி குடிங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வேணும்னா இப்போவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே முதல்ல போட்டு அரைச்சிட்டோம், அதனால தேவை கிடையாது. வேணும்னா சீரகம் போடலாம், தேங்காய் சேர்க்கலாம். நான் ரெண்டுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். தேங்காய் வந்து உடனே சாப்பிட்றதா இருந்தால் சேர்த்துக்கலாம். லஞ்சு கொடுத்து அனுப்புகிறவங்க அது கண்டிப்பாக சேர்த்திங்கன்னா மதியத்தில் வீணாயிடும், அதுக்காக தான். இப்போ உளுந்து கடலைப்பருப்பும் செவந்ததும் இந்த ஊறுகாய் அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பீர்க்கங்காய் துவையல். பரிமாறத்துக்கு தயாராகிடுச்சு. மிக்ஸி ஜாரில் அரைச்சதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது மாதிரி தாளிச்சிட்டு 1 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகிடும். நம்ம ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடும் சாப்பிட்லாம், எந்த சாதத்தோடும் சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். நைட்டில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் டின்னர் சாப்பிட்றவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஹெல்த்தியான டிஷ் தான் நான் என்னோடய சேனலில் நிறைய போட்டிருக்கேன். என்னோடய அனுபவத்தில் தான் நான் இதெல்லாம் சமைச்சு போடுறேன், தெரிஞ்சதை. நல்லா இருந்தால் என்னோடய வீடியோக்கெலாம் ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மீண்டும் வீடியோ போடுறது உங்களுக்கு வரும். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பரிமாற தயாராகிடுச்சு, வாங்க. சூப்பரான பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.